கைலாயத்தின் அருள். ஒரு நாள் காசி நகரத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண குமாரன் சிவபெருமானை நினைத்து தினமும் ஓம் நம சிவாய என ஜபித்து வந்தான். அவனிடம் பெரும் செல்வமில்லை. ஆனாலும் மனம் முழுவதும் சிவனை பற்றிய பாசம்தான். ஒரு மழை இரவில் பசியும் குளிரும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு முதியவர் அவன் வாசலில் வந்தார். குமாரன் தன்னிடம் இருந்த ஒரே உணவையும் வீட்டின் வெப்பத்தையும் அவருக்கு கொடுத்தான். அந்த முதியவர் சிரித்தபடி, "உன் அன்பு, உன் பக்தி உன்னை என்றும் காக்கும்" என்றார். அடுத்த வேளை அவர் திகழ்ந்த உருவம் மாறி, நீலக்கந்தம், சந்திரன் முடியில், கையில் திரிசூலம், அருள் பரப்பும் சிவபெருமான். "பக்தனின் மனதில் இருக்கும் உண்மையான கருணையே எனக்கு பிடிக்கும்" என்று அருளாட்சி கூறி குமாரனுக்கு ஐசுவரியமும் ஆயுளும் ஆனந்தமும் அருளினார். அந்த நாளிலிருந்து காசி நகரில் அந்த குமாரன் சிவனின் மகன் என்று அழைக்கப்பட்டார்.